இந்த லக்னம் அப்படின்னா என்னங்க சார்? இந்து லக்னம்ங்கிறது தன லக்னம், ஸ்ரீ லக்னம், பண வருவாய் செல்வ செழிப்பை கொடுக்கும் ஒரு லக்னம். இது திருக்குடியில் இருந்தோம்னா கோடீஸ்வரன் ஆக்கிற யோகம் உண்டு. இந்த லக்ன முறைப்படிங்க சார், அந்த இடத்துல சூரியன் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்குங்க சார்? இந்த லக்னத்தில் சூரியன் வந்துட்டாலே அரசாங்கத்தால் ஆதரவு, அரசனாகும் அம்சம் உண்டு. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் இருந்தால் காவல்துறை, செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா வண்டி வாகனம், மோட்டார், ரியல் எஸ்டேட், இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் இவங்களுக்கு அப்படியே படன்னு மேலே வந்துடுவாங்க. சுக்கரன் அமைந்திருந்தால் சுக்கரன்லாம் கணக்கு வழக்கு பார்க்காம கொடுக்குற செல்வம், நகை சம்மந்தப்பட்டது, வெள்ளி ஆபரணம் சம்மந்தப்பட்டது, சுக்கரோட காரத்துவம், ட்ரெஸ், இதெல்லாம் அதில் ட்ராவல்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி சுக்கரோட காரத்துவம் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. கேது அமைந்திருந்தால் சட்டம், அரசியல், ஆன்மீகம், பாட்டி வழி வகையில், அந்த வகையில் இருக்கிற எந்த தொழில் சிறப்போ அத்தனையும் பண்ணலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ஒன்று மட்டும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா பக்தி பிளஸ் நேர்லவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்த பேர் ஆஸ்ட்ரோ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்து லக்னம். இப்போ இந்த லக்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு புதுமையான தலைப்பாக எங்களுக்கு இருக்குங்க சார். இந்த லக்னம் அப்படின்னா என்னங்க சார்? இந்து லக்னம்ங்கிறது தன லக்னம், ஸ்ரீ லக்னம், பண வருவாய் செல்வ செழிப்பை கொடுக்கும் ஒரு லக்னம். இது சந்திரனை மையமாக வைத்து வருவதா இந்து லக்னம். அப்போ இந்துனால சந்திரன், மதி, நுட்பம், அதை வச்சுக்கலாம். இந்த இந்து லக்ன சிறப்பு என்னன்னாங்க, சாதாரண மனுஷனை சக்கரவர்த்தி ஆக்கிற தன்மை உண்டு. அதாவது திருக்குடியில் இருந்தோம்னா கோடீஸ்வரன் ஆக்கிற யோகம் உண்டு. அப்போ இந்த இந்து லக்னத்தை பிடிச்சி அதில் நின்ற கிரகமோ, அது கூட இருந்த அமர்ந்த கிரகமோ எடுத்து ஒருத்தர் கையாண்டிட்டான்னு வச்சுங்களேன், பெரும் செல்வத்தை கொடுத்துரும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். அமிதாப் பச்சன் அவர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய சினிமாவில் பிரபலமாக வந்தார், அப்படியே கீழே வந்தார். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாத அளவு கடன், அவ்வளோ பிரச்சனை. மீண்டும் அப்படியே மீட்டு கொண்டு வந்தார் பாருங்க. அப்போ அது அவர் இந்து லக்னத்தில் இருந்த கிரகங்கள் தசா புத்தியை நடத்திடுச்சு. பெரிய கண்ணு தெரிஞ்ச பல நாளாக கோடீஸ்வரராகவே இருக்கார் பில்கேட்ஸ். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்து லக்னத்திலே வாழ்ந்துட்டு இருக்கார். இந்த மாதிரி நிறையா இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக என்னோடய மாணவர்களுக்கு நடத்தினது டக்குன்னு நான் வந்து சொன்னேன். அப்போ இந்து லக்னம்ங்கிறது செல்வ செழிப்பை கொடுக்கும், கடல்லேருந்து மீட்டெடுக்கும், சொத்து சுகத்தை கொடுக்கும், செல்வ செழிப்பு, லக்ஷ்மி கடாட்சங்கள் அனைத்தும் கொடுக்கும். 16 வகை செல்வங்களை பெறுவதற்கு இது ஒரு வகை. சுக்கிரன் மட்டும் இல்லை, சந்திரனும் இது இருக்கும். குபேர யோகம்னு இருக்குங்க. குபேரன்னா வருணன், தண்ணி மாதிரி ஒரு திரவம் வச்சா தான் குபேரனை வச்சு பிடிக்க முடியும். அப்போ குபேரனை பிடிக்க சந்திரனுக்கு அடுத்த வீடு அப்படிலாம் எடுப்போம். அப்போ இந்து லக்னத்தை வச்சு குபேரனை இன்னும் வழிபடுத்தலாம். குபேரனை தெரியும், வெங்கடாச்சலபதிக்கே கடன் கொடுத்தவர்னு. அப்போ இந்து லக்னத்தை லக்ஷ்மியை வசீகரிக்க மற்றும் செல்வ செழிப்பை, குபேரனை வசீகரிக்க சரியான லக்னம் இதுதான். இந்து லக்னம் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்க முடியுங்க சார்? ஒரு எளிமையான முறை எதாவது இருந்தால் சொல்லுங்க சார். இந்த லக்னத்தை ட்ரெடிஷ்னல் மெத்தட், நிறைய மெத்தடில் இருக்குது. ஒன்றும் இல்லை, உங்கள் லக்னம் எது, உங்கள் சந்திரன் எங்கே இருக்குது, இது ரெண்டும் தெரியணும். இதில் ஒவ்வொரு வீட்டுக்கு கதிர்கள்னு கொடுத்துருக்காங்க. அந்த கதிர்கள் இந்த டேபிளில் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? சூரியன்னா 30, சந்திரன்னா இந்த கான்செப்ட், சனின்னா 1. இந்த உங்கள் லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் எத்தனை கதிர்கள் இருக்குது. இப்போ விருச்சகம் அப்படின்னா கடகத்தில் எத்தனை கதிர் இருக்குது, சிம்மம் வச்சுக்கோங்களேன், மேசத்தில் எத்தனை கதிர் இருக்குது, 6ன்னு வரும். இந்த 2 கதிரையும் கூட்டி 12ஆல் கழிச்சா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் உள்ள கதிர், சந்திரனுக்கு 9ஆம் வீட்டில் உள்ள கதிர், இப்போ 20ன்னு வரும்னு வச்சுக்கோங்க. 12ஆல் கழிச்சா இது 8. அந்த 8ங்கிற பாயிண்ட்டை சந்திரன் எங்கே இருக்கோ அதில் இருந்து, திருப்பி சொல்கிறேன், அதில் இருந்து சந்திரன் விருச்சகத்தில் இருக்குன்னா விருச்சகம் 1, விருச்சகம் 2, அப்படி 8 எண்ணி வரும் பொழுது எந்த வீடு வருதோ அந்த இந்த லக்னம். அந்த லக்னத்தை பிடிச்சிட்டு அதில் இருக்கிற கிரகம், அதற்கு 2ல் உள்ள கிரகம், அதில் உள்ள 11 உள்ள கிரகத்தை விட்டு எடுத்துட்டோன்னு வச்சுங்க, தொழில்துறை அமைச்சிக்கலாம், பணத்தை வருவாய் பண்ணிக்கலாம். அது சார்ந்த பெயர், எந்த கிரகமும் அது சார்ந்த பெயர் உள்ள ஆட்களை வேலையாட்களை வச்சுக்கலாம், அவங்களோட தொழில் தொடர்பு வச்சுக்கலாம். அவ்வளோ சிறப்பு கொடுத்துரும். அப்போ லக்னத்துக்கு 9, சந்திரனுக்கு 9 உள்ள கதிர் தான் இங்கே விஷயம். ஒன்றுமில்ல, நெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்து லக்ன கால்குலேட்டர்னு போட்டால் ஈஸியாகவே ஃப்ரீயாகவே டக்குன்னு அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துருது. பட் மெத்தடு தெரியறதுக்காக சொன்னேன் நான். இப்போ இந்த லக்ன முறைப்படிங்க சார், அந்த இடத்துல சூரியன் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்குங்க சார்? இந்த லக்னம் அப்படி இந்த லக்னத்துலேயோ 2லையோ 11லையோ இருக்கிற மாதிரி சொல்கிறான். இந்த லக்னத்தில் சூரியன் வந்துட்டாலே அரசாங்கத்தால் ஆதரவு, அரசனாகும் அம்சம் உண்டு. அப்போ சூரியன் பார்த்திங்கன்னா சுய கௌரவம் கொடுத்துருவார்.
கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கும். பிசினஸ் பண்ற ஆர்வம் இருக்கும். இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோதுமை அந்த மாரி விஷயங்கள். ஒரு பிராண்டட் விரும்பியா இருப்பாங்க. அப்ப பண வருவாய் எல்லாம் அரசு சம்மந்தப்பட்டது. சிவன் கோயில் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். சிவன் சம்மந்தப்பட்ட பெயர்கள். அந்த பேர் உள்ள ஆட்களோட கூட்டா இருக்கலாம், தொழில்துறையா இருக்கலாம், எல்லாமே இவங்களுக்கு பிரம்மாண்டத்த குடுத்துரும். அப்ப இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது சுய தொழிலாக, அரசு வகையில, இல்ல முன்னோர்கள் செய்த தொழில் வகையில வருமானத்த கொடுக்கக்கூடியது. இத விட்டுட்டு நான் வேற ஒரு தொழில் பண்றேன்னு போக்கூடாது. சூரியனோட காரகத்துவம் என்ன? அவர் குடுக்குற தொழில் என்ன? அத அப்படியே எடுத்துக்கிட்டான்னா, நிச்சயமாக பெரிய லெவல்ல வந்துருவார். இந்து லக்னப்படி சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்குங்க சார்? இந்து லக்னத்திலயோ, இந்து லக்னத்துக்கு 2, 11ல சந்திரன் அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கங்களேன், இவங்களுக்கு திரவம் சம்மந்தப்பட்டது, ஏதோ ஒரு லிக்விட் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது. சந்திரனா பயண கிரகம். பயணம் சம்மந்தப்பட்ட இந்த மாரி தொழில் துறையோ, இதெல்லாம் அவ்ளோ வளர்ச்சிய குடுத்துரும். இப்ப இத விட்டுட்டு மத்த தொழிலுக்கு நம்ம போக தேவையில்ல. ஒரு வெளிநாடு, வெளியூர் சம்மந்தப்பட்டு. இப்ப தாய் வழி உறவுல ஒரு தொழில் பிரம்மாண்டமா வச்சிருப்பாங்க. அத எடுத்துக்கலாம். இல்ல பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழிலுங்க. சாய்னா பெண்கள். பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் துறைய அமைச்சுக்கிட்டா, நிச்சயமாக அதிலிருந்து தான் பணம் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, திரவம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் கேன் சம்மந்தப்பட்டது, கூல் ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு யூஸா இருக்கும். நெறைய பேர் சார் இந்த லாட்ஜ் கட்டி வாடகைக்கு விடலாமா? அவங்களுக்கு இந்த அம்சம் இருக்கும். டிராவல்ஸ் நடத்துறவங்களுக்கு. சினிமா துறையில அந்த மேக்கப் சம்மந்தப்பட்ட துறையிற்கு யூஸா இருக்கும். ஆக மொத்தம் சந்திரனோட காரகத்துவம்னு ஒரு சில தொழில சொல்லுதுங்க. எக்ஸாம்பிள் 2, 3 சொன்னேன் இல்லையா? அத எடுத்துக்கிட்டா, நிச்சயமாக இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் வளர்ச்சிய குடுத்துரும். ஆக மொத்தம் இத கெட்டியா புடிச்சுக்கணும். இந்து லக்னப்படி செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்குங்க சார்? இப்ப இந்த லக்னத்திலயோ, இந்த லக்னம் 2, 11ல இந்த செவ்வாய் அமைஞ்சிட்டா, இவங்க பார்த்தீங்கன்னா, காவல்துறை, செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா வண்டி, வாகனம், மோட்டார், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு அப்படியே படபடன்னு மேல வந்துருவாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல பெரிய லெவல்ல இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இந்து லக்னத்தில அமைஞ்சிருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் துறை. நெறைய பேர் மோட்டார் வாகனம் வாங்கி விக்கிறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. இதில ஒண்ணு சிறப்பா கவனிக்கணும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு லைட்டா அரசியல் டச் வேற வந்துரும். அது வகையிலும் யோகம் இருக்கு. அப்ப செவ்வாயோட காரகத்துவம்னு இருக்குங்க. செங்கல், சிமெண்ட்டு இது மாரி கட்டிட சம்மந்தப்பட்ட பொருட்கள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு கூட எடுத்துக்கலாம். குதிரை வாகனங்கள். ஆக மொத்தம் செவ்வாயோட காரகத்துவமே இவங்களுக்கு பொருளாதார தன்னிறைவை குடுக்க காத்திருக்கு. இதில நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சாதனம் பயன்படுத்துவாங்க. செவ்வாய் எலக்ட்ரிக்கல் சாதனம். அதுவும் இவங்களுக்கு பெரும் வளர்ச்சிய குடுத்துட்டு வருது. அப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சார் கூட்டு பண்ணலாமா? செவ்வாய். யார் கூட கூட்டு போடலாம்? சகோதர, சகோதரிகளிடம், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் கூட்டு போட்டுக்கலாம். மத்தவங்களோட கூட்டு தேவையில்ல. அப்ப இந்த மாமன், மச்சான் அப்படின்னு கூப்பிடணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது, நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு சக்கரவர்த்தி ஆகுற யோகத்த குடுத்துறார் இந்த செவ்வாய். இந்து லக்னப்படி புதன் இருந்தால் என்ன பலன் கிடைக்குங்க சார்? இந்த லக்னப்படி புதனும், இந்த லக்னத்துக்கு 2, 11ல புதன் அமைஞ்சிட்டா, மிகுந்த யோகம். பொதுவாவே புதன் லக்னத்த வந்து திக்பலம் அப்படிம்போம். இதில என்னன்னா, அறிவு சார்ந்த தொழில் எடுத்துருவாங்க. இவங்களுக்கு முதலீடே பேச்சா இருக்கும். அறிவா இருக்கும். இவங்க தாய்மாமன் வகையில ஆதாயம் உண்டு. நட்பு வட்டாரத்தில ஆதாயம் உண்டு. இந்த கணக்கு, கால்குலேஷன் நெறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல நெறைய பாப்புலரா இருப்பாங்க. இந்த லக்னத்தில இருக்கும். புதன் வித்தைக்காரகன். சினிமா செலிபிரிட்டி, மீடியா செலிபிரிட்டிக்கு இவன் காரணம். இவர் இந்த நெறைய ஆடிட்டர் பெரிய சம்பளம் வாங்குவாங்க. இந்த லாயர்லாம் பாயிண்ட்டா அவ்ளோ இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இந்து லக்னத்தில புதன் அமைஞ்சிரும். நாங்க அப்பவே சொல்லுவோம். இவங்கலாம் கோடியில வாங்குற சொல்லிறலாம். அப்ப சாதாரணமா இருக்கிறவன் சக்கரவர்த்தி ஆக்குறதுக்கு இந்த புதன் அமைஞ்சுட்டா அதோட காரகத்துவம் என்ன? அந்த வகையில எடுத்துக்கிட்டோம்னா, நிச்சயமாக வளர்ச்சி தான். இந்து லக்னப்படி குரு அமைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும்? இந்து லக்னப்படி அந்த லக்னத்தில குருவோ 2, 11ல குரு அமைஞ்சிட்டா, பொதுவாவே தனம் சக்கரவர்த்திங்க. நீ எது பண்ணாலும் குடுக்க ரெடியா இருப்பார். பொதுவா இது அமைஞ்சாலே, இவங்க நம்மகிட்ட வந்து என்ன பண்ணணும்? இந்த லக்னப்படி எடுத்து குடுங்கன்னு கேட்டுலாம் வரமாட்டாங்க. அவங்களே பெரிய லெவல்ல கோடீஸ்வரர் லெவல் பெரிய டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கும். வந்து கரெக்ட்டான்னு செக் பண்ணிக்குவாங்க. அப்ப அடுத்து அவன் கேட்பான். சார் அவ்வளோ கோடி இருக்கு. இன்னும் அடுத்த ஸ்டெப் அப்படிதான் வருவாங்களே தவிர, பொதுவாவே குடுத்துரும். குறிப்பா இவங்களுக்கு இந்த நகை கடைக்காரங்களுக்கு நெறைய பேர். ஃபினான்ஸ் நடத்துறவங்களுக்கு நெறைய பேர். இந்த தாத்தா வகையில, பூர்வீக வகையில என்ன தொழில் பண்ணாங்களோ அந்த வகையில. பொதுவாவே குருன்னா எது எடுக்கலாம்? எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு எடுக்கலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்டது எடுக்கலாம். குருவோட காரகத்துவம் இருக்கு. ஆசிரியர் தன்மை. நெறைய கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஈஸியா கிடைக்கும். நான் பார்த்தேனே ஜாதக ரீதியா அரசு வாய்ப்பு இல்ல. ஆனா இந்து லக்னப்படி குரு அமைஞ்சிருது.
உங்களுக்கு ஆசிரியராகும் யோகம்னு சொன்னேன். அப்ப பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த கேந்திரிய வித்யா அந்த ஸ்கூல்ல உங்களுக்கு கிடைச்சிருந்தது. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்து லக்னம் அடிப்படையில வச்சு தான் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லுது. அப்புறம் அந்த அளவுக்கு குருங்கிறது பொதுவாவே பெரும் செல்வங்க. இந்த லக்னப்படி சுக்கிரன் அமைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்குங்க சார்? இந்த லக்னப்படி சுக்கிரன் லக்னத்திலயோ 2 11லயோ அமைஞ்சிட்டா, இவங்களுக்கெல்லாம் செல்வ செழிப்ப கொட்டி கொடுக்கும்போம். சுக்கிரன்லாம் கணக்கு வழக்கு பார்க்காம குடுக்குற செல்வம். குரு கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நியாய தர்மம் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் குடுக்கணும்னு நெனச்சா அவ்வளோ குடுத்துரும். அந்த அளவுக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கிறவங்க பெரும் பணக்காரரா இருக்காங்க. பெரும் கோடீஸ்வரரா இருக்காங்க. வீடு முட்டும் இந்த இந்து லக்னத்த சுக்கிரன் கொஞ்சம் வீட்டோட பார்த்தீங்கன்னா, பங்களா வீடும்பான். கார் 1க்கு மேற்பட்ட கார் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இன்டீரியர் சம்மந்தப்பட்டது, பெண்கள் சம்மந்தப்பட்டது, பொதுவா இந்த பெண்கள் அந்த துறை சார்ந்தது, நகை சம்மந்தப்பட்டது, வெள்ளி ஆபரணம் சம்மந்தப்பட்டது, சுக்கிரனோட காரகத்துவம் ட்ரெஸ் இதெல்லாம். இதில சொகுசு வாகனங்கள், அதில டிராவல்ஸா இருக்கலாம். இந்த மாரி சுக்கிரனோட காரகத்துவம் இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு இப்ப இந்த தொழில் தான் பண்ணணும். எந்த தொழில் பண்ணாலும் சக்சஸ் ஆயிரும். அப்ப இவங்களுக்கு இந்த தொழில் பொதுவா சுக்கிரனோட காரகத்துவம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, நீங்க எது பண்ணாலும் சக்சஸ். ஆக மொத்தம் சுக்கிரன் இந்த அம்சல அமைஞ்சாலே சுக்கிரன்னா ஸ்ரீ லட்சுமின்னு அர்த்தம். நிச்சயமா அம்பாள் குடுத்துருவா. பயப்பட தேவையில்ல. தைரியமா இவங்களே நம்மள்ட்ட கேட்டு வர ஆட்கள் இல்ல. பெரிய டர்ன் கேட்டு வர ஆட்கள் எங்ககிட்டலாம். இந்த லக்னப்படி சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்குங்க சார்? இந்து லக்னப்படி சனி லக்னத்தில இருந்தாலும் 2, 11 இந்த லக்னப்படி இருந்தாலும் சனியோட காரகத்துவம் கெட்டியா பிடிச்சுக்கணும். இவங்க கேட்பான், "எப்படிங்க இந்த தொழிலுக்கு வந்தீங்கன்னா?" "எங்க சித்தப்பா கூட்டு வந்தாரு." எங்க சித்தப்பா வகையில அப்படி சொல்ல அப்ப சித்தப்பா அப்படின்னு ஒரு வகை வரும். இல்லைன்னா என் முன்னோர்கள் வயசானவங்க இப்படி சொல்ல கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கும். எங்க தாத்தா வகையில ஒருத்தர் கூட்டு வந்தார். அப்ப இவங்களுக்கு இந்த சனியோட காரகத்துவம் தான் எடுக்கணும். சனியோட காரகத்துவம் பொதுவா பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பு. இந்த மாதிரி கடினமானது ஒரு சிலர்லாம் மத்தவங்க தொழில் எடுக்க யோசிப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அது செட் ஆகும். இந்த டயர் ஃபேக்டரி ஒருத்தருக்கு ரொம்ப யோசிச்சார். ஆனா அவருக்கு செட் ஆயிருச்சு. இந்த டயர கழட்டி மாட்டுற அந்த வீல் சம்மந்தப்பட்டது. ஆயில் எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இது நல்லாருக்கும். அவரு செக்கு எண்ணெய் போட்டு ஆட்டுறாரு. சாதாரணமா இருந்தாரு. ஒரு பிராண்டிங் வேல்யூல அமேசான்ல அந்த பிராண்டிங் போட்டு ஆரம்பிச்சுட்டாரு இப்ப. அவருக்கு இந்து லக்னத்துல 2ஆம் வீட்ல சனி. சனி அவருக்கு கன்னி லக்னம். இந்து லக்னம் கன்னி. உச்சம். சனி உச்சம் வேற. நிச்சயமா அவர அமைஞ் அவ் பெரும் லெவலு எல்லா வகை எண்ணெயும் ஆரம்பிச்சாரு. சனியோட காரகத்துல வேற எதுவும் போமாட்றாரு. செக்கு எண்ணெய். அப்ப அவரு மத்த இதெல்லாம் நெறைய பேர் பிரெயின் வாஷ் பண்ணி அத வீங்க. சனி எண்ணெய், விதவிதமான எண்ணெய் பொருட்கள். இதே இது இந்த பெயிண்ட் சம்மந்தப்பட்ட பொருட்களும் செட் ஆகுது. அப்ப சனியோட காரகத்துவம் என்ன? அழுக்கு சம்மந்தப்பட்டது மாரி எல்லாமே எடுத்தா நிச்சயமாக அந்த காரகத்துவத்த பிடிச்சுக்கணுங்க. இந்த லக்னப்படி ராகு அமைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் சார்? இந்த லக்னப்படி இந்த ராகு லக்னத்திலயோ 2, 11லயோ அமைஞ்சிட்டா, ராகுவின் காரகத்துவத்தால் வளர்ச்சி. இவங்க ஃபர்ஸ்ட்டு கேட்பேன். "உங்க தாத்தா என்ன பண்ணார்? தாத்தா வகையில என்ன தொழில் பிரபலமா அந்த தொழில் கொண்டு வந்தது." பொதுவா நெறைய பேர் நெறைய டாக்டர், நெறைய வைத்தியர், நெறைய அனலைஸ் பண்றாங்க. ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இது இருக்கு. இந்த ராகு இந்த எக்ஸ்ரே, ஸ்கேன் இதெல்லாம் வச்சு ஒரு சிலர் ரொம்ப பாப்புலரா இருப்பாங்க. இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு நெறைய கை கொடுத்துருது. வெளிநாடு ராகுன்னா அந்நிய கிரகம், அந்நிய ஊரு. அந்த மாரி பொதுவாவே இவங்க தன் பிறந்த ஊர விட்டு வெளியூர்ல வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இவங்க 1க்கு மேற்பட்ட மொழி தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த ராகுவோட காரகத்துவம் குடுத்துருது. இவங்களுக்கு இந்த பெயிண்ட், கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, ரசாயனம் சம்மந்தப்பட்டது, அதில பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு சிலர் ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டது, இந்த மாரி துறையெல்லாம் அள்ளி வீசிரும். ராகு பொதுவாவே இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த லக்னத்தில. ஏன்னா, அது லிமிட்டடே கிடையாது. அன்லிமிட்டட் பிரம்மாண்டத்த குடுத்துரும். இவரு இந்த ராகு இருக்கிறவங்க வீடு வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1க்கு மேற்பட்ட வீட வச்சு வாடகை வருமானம். உழைக்கவே தேவையில்ல. உட்கார்ந்து சாப்பிடுறோம். ஒருத்தர் சொல்லுவாங்க, 60 வயசாச்சு 10 வீடு இருக்கு வாடகை வருதுன்னா, நான் அப்பயே நினைப்பேன். இந்த லக்னத்தில ராகு இருக்குதுடா அப்படின்னு. அந்த வகையில அள்ளி வீசக்கூடியது ராகுங்க. இந்த லக்னப்படி கேது அமைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்குங்க சார்? இந்த லக்னப்படி லக்னத்தில கேதுவோ 2லயோ 11லயோ கேது அமைஞ்சிட்டா, சட்டம், அரசியல், ஆன்மீகம், அப்புறம் பாட்டி வழி வகைகள். அந்த வகையில இருக்கிற எந்த தொழில் சிறப்போ அத்தனையும் பண்ணலாம். இவங்களுக்கு எப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க. அள்ளி வீசும். இது நெறைய நெறைய லா இருக்கு. நெறைய சட்டம் வல்லுனர் இருக்கு. அந்த அளப்பாங்க. நிலத்த அளந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இது. நெறைய மினிஸ்டருக்கு இந்த இது வந்திருக்குங்க. ஒரு சில மினிஸ்டர் பார்த்துட்டு ஜாதகம் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த லக்னத்தில கேது வந்துருது. அவங்களுக்கு பணம், பொருளாதாரம் சொல்ல வேண்டும். இவங்களுக்கு என்னன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த கோயில் ஒரு பக்கம் புடிச்சுக்கணும். ஆக மொத்தம் கேதுவின் காரகத்துவத்தில அள்ளி வீசக்கூடியது
இவங்களுக்கு வெளிநாடு தொடர்பு ஏற்படும். வேற ஸ்டேட் தொடர்பு ஏற்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசக்கூடியதா இருக்கும். எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ஒண்ணு மட்டும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டா, சூப்பரா குடுத்துரும். கேது பகவான் வந்தா அத காரகத்துவத்த கெட்டியா பிடிச்சுக்கணும். அது ஒண்ணு தான் மெயினு. மத்தபடி வளர்ச்சி தான். இந்து லக்னப்படி ஒரு ஜாதகருக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு புது தகவலாகவும், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்திருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க சார்.